உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிப்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சேதமின்றி நம்மை காப்பவர். சோர்ந்திடும் நேரங்கள், தேற்றிடும் வாக்குத்தத்தங்கள், சோதனை வென்றிட நமக்கு ஜெயம் தருவார். ஆமென். எக்காலத்து நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவீடா, பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே. ஓ பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. பாடுங்கள். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள், தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட. சோர்ந்திடும் நேரங்கள், தேற்றிடும் வாக்குகள், சோதனை வென்றிட தந்தருள்வார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்புகிற உங்களுடைய தேவன், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை காத்திடுவார். ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள். அதே நேரத்தில் தேவனுக்கு பயப்படுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்குரிய கனத்தை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லவர். இந்த காணொளி மூலமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாரும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக வாழணும், தேவனோடு கூட நெருங்கி வாழணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு என்னதான் வழி என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாரும் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம அதிகமாக பைபிள் படிக்கணும், அதிகமாக நாம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே சரிதான், அதெல்லாம் வாஸ்தவமான காரியம்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கின்ற பொழுது எதற்காக நாம் அவரோடு நெருங்கி வாழணும், எதற்காக நாம் அவரை ரொம்ப பர்சனலாக நாம் தெரிந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் நம்ம வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் தாவீது பாடின ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். சங்கீதம் 23 நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் 23க்கு பல சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேய்ப்பர்கள் சங்கீதத்தில் இந்த 23வது சங்கீதமும் ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த 23வது சங்கீதத்துக்கு இருக்கக்கூடிய வேறொரு பிரதான சிறப்பு என்ன அப்படின்னா, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் அதிகமாக பாடக்கூடிய ஒரு சங்கீதம், வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதம், தியானிக்கக்கூடிய ஒரு சங்கீதம்னு சொல்லலாம். குறிப்பாக அநேக கிறிஸ்தவருடைய வீடுகளுக்கு நாம் போனோம் அப்படின்னா அந்த முதல் வசனம் எல்லார் வீடுகள்லையும் அந்த பலகையில் தொங்குறத கூட பார்க்க முடியும். அவங்களுடைய சோறெல்லாம் அதை அப்படியே ஒட்டி வச்சுருப்பாங்க சோறுட்டியில். அதாவது கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் அப்படின்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போது இந்த தாவீது பாடின, தாவீது எழுதின இந்த 23வது சங்கீதத்தில் அப்படி என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்குது? எதுக்கு எல்லாரும் இந்த சங்கீதத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாம் எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தில் நம்ம கடந்து போனாலும், எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மை நெருங்கி வந்தாலும் கூட இந்த சங்கீதம் 23 நம்ம வாசிக்கின்ற பொழுது எவ்வளவாக இந்த தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் இதில் தாவீது சொல்லுகின்ற பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சொல்கிறார்.
அது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை இல்லையா? எனக்கு எவ்வளோ பெரிய போராட்டம் வரட்டும், எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வரட்டும், கவலை வரட்டும், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், ரொம்ப தைரியமாக இருப்பேன்னு சொல்லுவாங்களா? சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இவர் சொல்கிறார். இந்த சங்கீதம் பாருங்க, ஏறக்குறைய 6 வசனங்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சங்கீதம். நான் முதலாவதாக இந்த 6 வசனங்களை நான் சுருக்கமாக நான் வாசித்து விட்டு நாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் நாம் இன்றைக்கி தியானித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது முதலாவது அந்த வசனம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசியாக 6வது வசனத்திலே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மிக அருமையான ஒரு சங்கீதம் இல்லையா? ரொம்ப சீக்கிரமாக வாசித்துட்டோம். 6 வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு சங்கீதம். இப்போ முதலாம் வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆங்கிலத்தில் த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் வாண்ட் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ இந்த முதல் வசனத்தில் அப்படி என்ன இருக்கு அப்படிங்க எல்லாம் யூகிக்கலாம். நிச்சயமா பல காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. ஒவ்வொரு வார்த்தையை நான் உங்களுக்காக நான் அதை தியானித்து அநேக காரியங்களை சொல்ல போகிறேன். இப்போ முதலாவது வார்த்தையை பாருங்க, கர்த்தர் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் த லார்ட் என்று சொல்லி வருகிறது. எபிரேய அந்த வேதாகமத்தில் பார்த்தோம்னா யாகுவே அல்லது யெகோவா என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அதில் என்ன ஒரு விசேஷத்தை குணம்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இருக்கிறது. யெகோவா அல்லது யாகுவே என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவனுடைய நாமம், அந்த ஒரு சொல் எல்லாராலும் அவ்வளோ எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு சொல் அல்ல. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவனை மிகவும் பயப்படத்தக்க நிலைமையிலே பயங்கரமாக பயபக்தியோடு கூட பயன்படுத்தின ஒரு சொல்லுதான் இந்த உடன்படிக்கையின் தேவனுடைய நாமமாகிய யாகுவே அல்லது யெகோவா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு பெயர் சொல். ஏன் அவ்வளவு பெரிய பயங்கரமான மோஸ்ட் ரெவரன்ஷியல் நேம் ஆஃப் காட் என்று ஏன் சொல்லணும் அப்படின்னா, அவ்வளவு பயபக்திக்குரிய ஒரு நாமமாக தேவனே இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். யாத்ராகமத்தின் புத்தகம் அதிலே மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது மிக தெளிவாக ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்லி தெரியப்படுத்துகிறார். நான் உன்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகத்தான் நான் வெளிப்பட்டேன். இந்த நாமத்திலே, யெகோவா என்று சொல்லக்கூடிய இந்த நாமத்திலே அவர்களுக்கு நான் அறியப்படவில்லை என்று யெகோவா தேவனே மோசே கிட்ட சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பயங்கரமான ஒரு நாமமாக இந்த யெகோவா என்று சொல்லக்கூடிய நாமம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. பின் நாட்களிலே இந்த மாசரேற்றுகள் சொல்லக்கூடிய வேதபாரர்கள் வாழ்ந்த நாட்களிலே அவங்க என்ன பண்ணாங்க, நாம் இந்த யெகோவா யெகோவான்னு சொல்லி வருகிறதே 6000க்கு மேற்பட்ட முறை வருகிறதே, நாம் இதை அப்படியே நாம் உள்ளபடியே வேண்டாம் என்று சொல்லி அடோனாய் என்று சொல்லக்கூடிய வேற ஒரு பதத்தை அந்த இடத்திலே எழுதினார்கள். அடோனாய் என்று சொன்னால் சூப்பர் இன்டென்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் சொல்றோம் இல்லையா, எஜமானன், எல்லாவற்றுக்கும் மேலானவர், மிக பெரியவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்த்தம் வரக்கூடிய அடோனா என்று சொல்லக்கூடிய பதத்தை இந்த யெகோவா என்று சொல்லக்கூடிய இடத்துல அவங்க பயன்படுத்துறாங்க. அப்ப யெகோவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இருக்கிறவராகவே இருக்கக்கூடிய, சதா காலங்களிலும் சாவாமையை தரித்திருக்கக்கூடிய அனாதி தேவனானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். அப்போ தாவீது இங்கே சொல்லுகின்ற பொழுது, நான் முன்னமே சொன்னேன் அல்லவா, ஒரு பெயரை ஒரு முறை எழுதுவதற்கே வாசிக்கிறவரே வாசிக்க மாட்டார், எழுதுகிறவர் எழுந்து விடுவார். உடைய மாற்றணும், குளிக்கணும், இங்க மாற்றணும், நின்று கொண்டே பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடும் பயத்தோடும் அதை எழுதுவார்.
அப்படிதான் சில வரலாறு இந்த எழுதக்கூடிய அந்த நகல் காப்பியை குறித்து அங்கே சொல்லுகிறது. அப்படி இருக்க இந்த யெகோவா தேவனை தாவீது இங்கே குறிப்பிடுகின்ற பொழுது, நீங்க மீண்டுமாக சங்கீதம் 23க்கு நாம் வருகின்ற பொழுது நம்ம அங்க என்ன பார்க்கிறோம்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்ப தாவீதுடைய மேய்ப்பராக இங்கே யாரை சொல்லுகிறார்? யெகோவா தேவனை சொல்லுகிறார். ஏதோ ஒரு கடவுள், ஆண்டவர், தேவன் என்று அதல்ல, மிகவும் பயங்கரமான, மகா பயத்துக்கும் கனத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மகா பெரிய தேவனான இந்த தேவன் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று இங்கே தாவீது சொல்லுகிறார். அதனால் தான் அநேக வேத பண்டிதர்கள் இந்த சங்கீதம் 23 குறித்து சொல்லுகின்ற பொழுது திஸ் இஸ் ஏ இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சாம் என்று சொல்லுவார்கள். அதாவது தேவனோடு கூட தனிப்பட்ட நிலைமையிலே மிகவும் பர்சனலாக, தனித்துவமாக அறியக்கூடிய, உறவிலே இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இங்கே அவர்கள் சித்தரிக்கிறார்கள். அதனால தான் தாவீது சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய மேய்ப்பர் சொல்லவில்லை. கவனிங்க, ஒரு வார்த்தையும் மிக முக்கியமான ஒரு காரியம். முதலாவதாக யார் இந்த தேவன்? யெகோவா தேவன். யாருக்கு மேய்ப்பராக இருக்கிறார்? தாவீது சொல்லுகின்ற பொழுது என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை வாசிக்கிறோம், அனுதினமும் நாம் ஜெபிக்கிறோம். கொஞ்சம் நீங்க எப்பயாவது யோசித்து பார்த்தீர்களா? நாம ஜெபிக்கக்கூடிய தேவன் இவ்வளவு பயங்கரமான ஒரு தேவன், எல்லாராலும் போற்றி புகழப்படக்கூடிய ஒரு தேவன், எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கக்கூடிய ஒரு தேவன், பயங்கரமான ஒரு தேவன். அந்த தேவன் நம்முடைய தேவன் சொல்லுகின்ற பொழுது, என் தேவன் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு காரியம். அப்போ தாவீது அரசன் சொல்லுகிறான், கர்த்தர் யெகோவா என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்ப நம்முடைய சொன்னாக்கா தவறுதான் கிடையாது. The Lord is our shepherd அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஒரு தவறான ஒரு வாக்கியமே கிடையாது, நல்ல சரியான ஒரு வாக்கியம் தான். Yes, the Lord is our shepherd. He has well said. ஆனால் கர்த்தர் என் மேய்ப்பர் என்று அவர் என்ன பண்றார்? மிகவும் பர்சனலாக தன்னையே கர்த்தர்கிட்ட நெருங்கி, நெருக்கத்தோடு கூட மிகவும் வெரி க்ளோஸா போன நிலைமையிலே சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் தான் சில வேத பண்டிதர்கள் சொல்லும் பொழுது சங்கீதம் 23 எழுதின தாவீது தம்மையும் தேவனையும் எப்படி சித்தரிக்கிறார் என்று சொன்னால், someone who has seen God at very close அப்படின்னு சொல்றாங்க. தேவனை மிக அருகில், மிக பக்கமாக கண்ட ஒரு தாவீது என்று சொல்லுகிறார்கள். அப்போ யெகோவா தேவன் என் மேய்ப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது யெகோவா தேவனுக்கும் தாவீதுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நாமெல்லாம் எத்தனை முறை இந்த சங்கீதம் 23 வாசித்திருப்போம், எத்தனை முறை பிறர் வாசித்து கேட்டிருப்போம், எத்தனை முறை பாடலா பாடியிருப்போம். ஒரு கணம் யோசித்திருக்கிறோமா? இந்த கர்த்தர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல்லானது, அந்த ஒரு வார்த்தையானது யெகோவா என்று சொல்லக்கூடிய அந்த தேவனைத்தான் மூல பாஷையாகிய எபிரேய மொழியிலே அது குறிப்பிடுகிறது. அந்த தேவன் என் மேய்ப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு காரியம். நாமெல்லாம் ஒரு வார்டு மெம்பர், ஒரு கவுன்சிலர், ஒரு சேர்மேன், ஒரு எம்எல்ஏ, எம்பி, என்னுடைய மாமன், என்னுடைய அண்ணன், என்னுடைய உறவினர் என்று சொல்லுகின்ற பொழுது அதை மிகப்பெரிய ஒரு பெருமையான காரியமாக கருதுகிறோம். ஐயோ, இந்த தமிழ்நாட்டினுடைய சிஎம் என்னுடைய அங்கிள் அப்படின்னாக்க சாதாரண ஒரு காரியமா? மிகப்பெரிய ஒரு காரியம். இப்ப இந்த ஊர் எம்எல்ஏ என் சொந்தக்காரன் சொன்னாக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக கருதுகிறார்கள். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், வானம் பூமி சகலவற்றையும் உருவாக்கினவர், மகா பெரிய தேவனானவர் நம்முடைய தேவன், என் தேவன் என்று சொல்லுகின்ற பொழுது அது எவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு காரியமாக இருக்கிறது. பிறகு அடுத்தபடியாக செல்லுகின்ற பொழுது இங்கே தாவீது சொல்லுகிறார் மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக ஆகிவிட்டது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவர் மகா பெரிய தேவனை குறித்து சொல்றார். அப்ப மகா பெரிய தேவன் குறித்து சொல்லுகின்ற பொழுது அப்போ கர்த்தர் என் ஒரு மிகப்பெரிய தேவன் சொல்லியிருக்கலாம், மிகப்பெரிய ராஜா என்று சொல்லியிருக்கலாம், மகா பலமுள்ளவர் என்று சொல்லியிருக்கலாம், சர்வ வல்லமையுள்ளவர் சொல்லியிருக்கலாம். இப்படி எந்த காரியங்களுமே சொல்லாம மேய்ப்பர் என்று சொல்லியிருக்கிறார். எதுக்காக அவர் மேய்ப்பர் சொல்லியிருக்கிறார்?
நம்முடைய தமிழ்நாட்டில் இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ அவர் வந்து ஆடு மேய்க்கிறவர் இல்லை மாடு மேய்க்கிறவர் இருந்தால் அந்த மேய்க்கக்கூடியதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாகவோ வேலையாகவோ அதை பெருமையாக சொல்ல மாட்டார். நான் வந்து மேய்ப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இழிவாக கருதக்கூடிய ஒரு வேலையாக தான் பார்ப்பாங்க. ஓ, இவர் ஆடு மேய்க்கிறவர், அவர் மாடு மேய்க்கிறவர், அவர் பன்றி மேய்க்கிறவர், அப்படிதான் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஏளனமாக சொல்லுவாங்க, ரொம்ப தாழ்த்தி மட்டமாக பேசுவாங்க. ஆனால் தாவீது இங்கே சொல்லுகின்ற பொழுது யாரை சொல்லுகிறார்? பயப்படத்தக்க பயங்கரமான the most reverential name of God, யாகவே இங்க அவர் பயன்படுத்துகிறார், என் மேய்ப்பர் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் முதல்ல ஆரம்பத்தில் வாசிக்கின்ற பொழுது எனக்கு அவ்வளவா ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. இது எதுக்காக வந்து தாவீது மேய்ப்பர்னு ஏன் சொல்லணும்? வேற மாதிரி சொல்லியிருக்கலாமே. தேவனை குறித்து ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்கிறது. இதே வேதம் தேவனை குறித்து ஆயிரக்கணக்கான காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறது. அதையெல்லாம் சொல்லாம ஏன் அவர் மேய்ப்பர் சொல்கிறார் என்று சொல்லி நான் யோசிக்கின்ற பொழுது, அப்பொழுது தேவன் கொடுத்த அந்த ஒரு வெளிச்சம் என்ன அப்படின்னா, ஒரு மேய்ப்பன் என்னென்ன காரியங்களை செய்வார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மேய்ப்பன் சொல்லுகின்ற பொழுது அவர் போஷிக்கிறவர், அவர் நடத்துகிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் வழியை காண்பிக்கிறவர், எப்பொழுதும் ஆடுகளோ கூட எப்பவுமே இருக்கிறவர் மேய்ப்பர். இஸ்ரவேலுடைய பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது அந்த மேய்ப்பர் என்ன பண்ணுவார், அந்த ஆடுகளுக்கு கூட தான் அவரும் அங்கே படுத்திருப்பார். அந்த வாசல்ல அவருடைய படுக்கை இருக்கும். அவரை தாண்டி தான் ஒரு மிருகமாக இருந்தால் நபராக இருந்தாலும் கூட அந்த ஆட்டு மந்தைக்குள்ளாக போக முடியும். அப்போ தேவன் அப்ப இங்க மேய்ப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். ஒரு ஆடு வந்து உடம்பு சரியில்லை நொண்டுதுன்னு என்ன பண்ணுவார் மேய்ப்பர், அந்த ஆட்டை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டு செல்வார். அப்போ நம்ம தேவனை எல்லா கோணத்திலும் யோசித்து பாருங்க. நம்மளை போஷிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தாங்குகிறவர், நம்மை தூக்கி சுமக்கிறவர், நம்மோடு எப்பொழுதுமே இருக்கிறவர். மிகப்பெரிய ஒரு காரியம். தேவனெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம ஏதாவது நம்ம தேவனை குறித்து கேள்விப்பட்டாலே நமக்கு போதும் என்று ஆகிவிடும். அப்படிப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தேவன் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம். மோசே என்ன பண்ணிட்டாரு, அவர் கானான் தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அவர் மரித்து போயிட்டார். யோசுவாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது யோசுவா மோசேவுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தலைமைத்துவம் வகுத்துக் கொண்டு இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணணும், கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போகணும். மோசே வந்து நடத்தின பொழுது இந்த மக்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதை ஏற்கனவே கண்ணார பார்த்திருக்கிறார் இந்த யோசுவா. இவங்க ஒரு வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பாங்க. சாப்பாடு இல்லையா முறுமுறுப்பாங்க. கத்திரிக்காய் வேணுங்கிறாங்க, பூண்டு வேணுங்கிறாங்க. எகிப்தை விட்டு வந்து விட்டார்களே அல்லாம இவங்களை விட்டு எகிப்து இன்னும் போகல. அதுக்கு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒரு தேவனுடைய ஒரு பண்டிதர் இப்படியாக சொல்லுகிறார், வேத பண்டிதர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுக்கு இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அங்கே கொண்டு வருவதற்கு ஒரு ராத்திரி போதுமானதாக இருந்தது. கவனிங்கள், இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தை விட்டு புறப்பட பண்ணி வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு ராத்திரி தேவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய எகிப்தை வெளியே கொண்டு வருவதற்கு 40 ஆண்டுகள் ஆனது தேவனுக்கு. எவ்வளவு பெரிய கடினம் உள்ளவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வணங்கா கழுத்துள்ள ஒரு ஜனம் என்று தேவனை சொல்லுகிறார். ஒரு கட்டத்தில் மோசேயை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மோசே நீ ஒதுங்கிக்கொள். ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட முறை இவங்க எனக்கு விரோதமாக முறுமுறுத்திருக்கிறார்கள், பாவம் செய்திருக்கிறார்கள். நான் இவர்களை கொன்று போட போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தை நான் என்ன பண்றேன், நல்லா நான் ஆசீர்வதித்து வாழ வைக்கிறேன். நீ வழிவிடு. இவர்களை நான் வந்து நாசம் பண்ணி நான் நாசமாக்க போகிறேன்னு சொல்லுகிறார். அப்பொழுது மோசே விடவில்லை. அவர்களுக்காக போய் முகங்குப்புற விழுகிறார். தேவன்கிட்ட பரிந்து பேசுகிறார். இப்போ அந்த மோசே கிடையாது, மோசே செத்து போயிட்டார். யோசுவாவுடைய 1ஆம் அதிகாரம். இப்போ யோசுவாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அப்போ தேவன் யோசுவாவுக்கு தரிசனமாகிறார். நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள் யோசுவாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே. அப்போ தேவன் சொல்கிறார், தரிசனமாகி யோசுவாட்ட சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், அவன் செத்து போயிட்டான். என் தாசனாகிய மோசேவோடு கூட நான் இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன்.
உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், யோசித்து பாருங்கள். தேவாதி தேவனானவர் யோசுவா கிட்டே சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உன்னோடு கூட இருப்பேங்கிறார், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு தேவன். தேவனுடைய பல நாமங்கள்ல ஒரு நாமம் இம்மானுவேல் என்பதாகும். இம்மானுவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இங்க தாவீது தேவனானவர், அதாவது யெகோவா தேவன் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆச்சரியமான ஒரு காரியம். எங்கேயாவது ஆடுகள் தானா போயிட்டு மேய்ப்பம் கூட இருக்கிறத நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னாக்க ஆடுகளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்காது. ஆடுகள் அப்படிதான். ஒரு நாயை கொண்டு போயிட்டு 10 கிலோமீட்டர் தூரத்தை விட்டு வந்தாலும் கூட திரும்ப வீட்டுக்கு வந்துடும். 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஆட்டை கொண்டு போய் விடுங்க பார்ப்போம், ஆட்டுக்கு திரும்ப வர தெரியாது, வழி தெரியாது. மேய்ப்பன் இருந்தால் மாத்திரம்தான் அந்த ஆட்டுக்கு தைரியம். மேய்ப்பன் போனால் மாத்திரம்தான் ஆடு பின்பற்றி போகும். எல்லாத்துக்குமே மேய்ப்பன் தான். சாப்பாட்டுக்கு மேய்ப்பன் வேணும், தூங்குறதுக்கு மேய்ப்பன் வேணும், நடக்கிறதுக்கு மேய்ப்பன் வேணும், சமாதானமா தண்ணியை குடிக்கிறதுக்கு மேய்ப்பன் வேணும். இங்க தாவீது என்ன சொல்லுகிறார்? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நீங்க பாருங்க, இந்த ரன்னிங் வாட்டர்னு சொல்லுவோம், இந்த ஓடக்கூடிய தண்ணி. ஓடக்கூடிய தண்ணீரை ஆடுகள் பொதுவாக குடிக்கவே குடிக்காது. எங்க தண்ணீர் அங்க ஆடாம கொள்ளாம அப்படியே அமைதியா நிக்குதோ, அமர்ந்த தண்ணீரா இருக்குதோ, அதை தான் ஆடு குடிக்கும். ஓடுற தண்ணீர்லாம் அது ஆடு குடிக்கவே குடிக்காது. அப்போ எல்லாத்துக்குமே மேய்ப்பன் வேணும். சாப்பிடுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, தூங்குறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, எல்லா இடத்துக்குமே மேய்ப்பன் வேணும். இப்ப தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இதை நீங்க வேற விதத்துல நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தாவீது யாரு? தாவீது முன்னமே ஒரு ஆடு மேய்க்கிறவராக தான் இருந்தார். அவன் ஆடு மேய்த்தவன். இப்போ தேவன் தாவீதை அழைத்து இஸ்ரவேல் ஜனத்தை மேய்க்கும்படியாக ஒரு அரசனாக ஏற்படுத்தி விட்டார், ஒரு மேய்ப்பனாக ஏற்படுத்தி விட்டார். அப்போ ஒரு உலக பிரகாரமாக மெய்யாகவே மேய்ப்பனாக இருந்த அந்த தாவீது இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படியாக, மேய்க்கும்படியாக மேய்ப்பனாக மாற்றப்பட்ட தாவீது இங்கே சொல்லுகிறார், யெகோவா என் மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். நாம யாராக இருந்தாலும், எங்கு இருந்தாலும், எப்படி இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன், இந்த யெகோவா என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார். அவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில மேய்ப்பரா இருந்துட்டா நமக்கு பிறகு எந்த ஒரு குறையும் கிடையாது. அதான் சொல்றார் இல்லையா, நான் தாட்சி அடையேன் என்று சொல்லுகிறார். நம்ம சங்கீதம் 23ல இந்த நான் தாட்சி அடையேன் உள்பட வசனம் 2ல இருந்து பிறகு 6 வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் ஏறக்குறைய 14 ஆசீர்வாதங்களை தாவீது அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே வரார். இந்த மேய்ப்பர் ஆடுகளுக்கு செய்யக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய 14 ஆசீர்வாதங்கள். ஆனா ஒரே ஒரு மிகப்பெரிய நிபந்தனை, இந்த 14 ஆசீர்வாதங்களையும், அதாவது தாட்சி அடையாம குறையில்லாம இருக்கிறதற்கு, தண்ணீர் குடிப்பதற்கு, அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு, பந்தியில இருப்பதற்கு, பயப்படாம இருப்பதற்கு, நடப்பதற்கு, தங்கி இருப்பதற்கு, நித்தியமா வசிப்பதற்கு, இப்படி பல ஆசீர்வாதங்களை, சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை அது எனக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 23லே முதல் வசனத்திலே அந்த முதல் வாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். யார் ஒருவருடைய வாழ்க்கையிலே தேவன் மேய்ப்பராக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்ல முடியும், என் வாழ்க்கையில ஒரு குறையும் கிடையாது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசித்தோம்னா இந்த சங்கீதம் 23:1 இப்படியாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Because the Lord is my shepherd, I lack nothing. என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறபடினால எனக்கு ஒன்றுமே தேவையா இருக்கல அப்படின்னு சொல்றார். வேறொரு மொழிபெயர்ப்பை வாசிக்கின்ற பொழுது because the Lord is my shepherd, whatever I need I have it அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே மேய்ப்பராக இருக்கிறபடினாலே எனக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் நான் ஏற்கனவே பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன கேட்கிற பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 23ல
அது முதல் வசனத்தில் எவ்வளோ காரியங்கள் அடங்கியிருக்கு பார்த்தீங்களா? ஒரு தேவனை ஒரு உருவகமாக ஒரு மேய்ப்பன் சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் என்ன பண்ணுவார்? ஆடுகளுக்கு ஒரு முன்மாதிரி, ஆடுகளை நடத்துகிறவர், ஆடுகளை போஷிக்கிறவர், ஆடுகளுக்கு தண்ணீர் இடத்துல கொண்டு போய் விடுகிறவர். ஆடுகள் வேலைகளில் அந்த தலையை அப்படி தாவி தாவி பார்க்கும், தலை எட்டாது. அது தன்னுடைய அந்த தடியினாலே அதை கீழே கொண்டு அதை தாழ்த்தி ஆடுகளுக்கு உண்ணும்படியாக கொடுக்கிறவர். இப்படி ஆடுகளுடைய எல்லா தேவைகள் சமயத்தில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அவர்களோடு கூட இருக்கிறவர். அதனால தான் ஒரு தேவனுடைய மனிதன் சொல்லுகின்ற பொழுது, தேவன் நம்மை விட்டு ஒரு கணப்பொழுதும் ஒரு நாள் நம்மை விட்டு போனது அல்ல. ஆனால் தேவனை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம தான் என்ன பண்றோம்? தேவன் நம்மோடு கூட இல்லைன்னு சொல்லி அழுது அங்கலாய்க்கிறோம், புலம்புகிறோம், கதறுகிறோம். அப்ப என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, அருமையான ஒரு சங்கீதமாக 23 முதல் வசனத்தை நம்ம சுருக்கமாக நாம தியானித்தோம். இந்த யெகோவா என்று சொல்லக்கூடிய நாமம் எப்படிப்பட்ட ஒரு நாமம், எவ்வளவு பயங்கரமான ஒரு நாமம். தேவனுடைய உடன்படிக்கை நாமம்னு சொல்லலாம். இஸ்ரேல் மக்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நாமம். the covenant name of God is the Yahweh, யெகோவா. ஆனா அந்த யாகுவே தேவன், அந்த யெகோவா தேவன் என் மேய்ப்பர் என்று தாவீது இங்கே உரிமை கோருகிறார், உரிமை பாராட்டுகிறார். அதனால தான் நான் சொன்னேன், நம்முடைய மேய்ப்பர் சொல்றது மிக எளிமையான ஒரு காரியம். ஆனால் இந்த தேவன் என் மேய்ப்பர் என்று சொல்லுகின்ற பொழுது that talks about the interpersonal relationship with our God. மிக நெருக்கமாக தேவனை அறியக்கூடிய காரியத்தை அது நமக்கு அறிவிக்கிறது. நான் இப்போ உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, உங்களுடைய இடத்திலே, ஸ்தானத்திலே நீங்கள் எவ்வளவு தூரமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க தேவனுக்கு அருகிலே இருக்கிறீங்களா? தேவனை விட்டு நீங்கள் அகன்று தூரமாக போய்விட்டீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பர், என்னோடு அவர் எப்பொழுதுமே இருக்கிறார், என்னை விட்டு ஒருபோதும் பிரியாத ஒரு தேவன், ஒரு கர்த்தர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, நீ ஒரு நல்ல மேய்ப்பரப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீ மேய்ப்பராக இருந்து எல்லா விதமான இன்ப துன்ப வேலைகளிலும் எங்களை விட்டு ஒரு நாளும் கைவிடாமல் எங்களை நடத்தி கொண்டு வந்தவர் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் இந்த நாளிலே, இந்த மனிதியின் பூமியிலே உயிரோடு நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருப்பது உம்மால் மட்டுமே ஆண்டவரே. நாங்கள் இன்று புரிந்து கொண்டோம். அநேக வேலைகளிலே நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் தூரமாக நாங்கள் சென்றிருக்கிறோம். இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தராகிய உம்மை, மேய்ப்பராகிய உம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே முன்பாக வைத்து உம்மை நாங்கள் இன்னும் சமீபமாக நாங்கள் பின்பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள நாங்கள் முற்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அதற்கு வேண்டிய கிருபையை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.